மார்னிங் சார். உன் பேர் என்ன சொன்ன சார்? ஏன் சார் சம்பளம் செக்கா தர போறீங்களா? எனக்கு அக்கௌண்ட் இல்லையே சார். நானும் ஒன்று ஒரு வாரமாக பார்த்துட்டு இருக்கேன். எந்த வேலை கொடுத்தாலும் அதை ரசிச்சு செய்கிறேன். தேங்க்ஸ் சார். இவ்வளோ சின்சியராக இருந்தா எதுலையும் ஜெயிக்கலாம். இதான் நீங்கள் டிவிலே சொன்னீங்களே சார், நான் பார்த்தேன் சார். சூப்பர் சார். வேறு ஏதாவது நல்ல வேலை தர சொல்கிறேன். சரியா? சரிங்க சார். மேனேஜர் வேலை வேணாம் சார், ஏதோ அசிஸ்டன்ட் மேனேஜர் வேலை. நம்ம படிப்படியாக முன்னேறிக்கலாம் சார். மேனேஜர் லைனில் இருக்காரு. ஹலோ அங்கிள். மனோ மனோன்னு ஒரு பையனை அனுப்புகிறேன். நல்ல பையன். அவன் என்ன படிச்சிருக்கான் என்னன்னு விசாரிச்சுட்டு நம்ம ஃபேக்ட்ரியிலே ஒரு வேலையை போட்டு கொடுங்க. What the hell is this? சொன்னீங்க சோறு தானே ஏத்திக்கிற? 120 பேனல்ஸோட அமௌண்ட் யாரு கொடுப்பா? யாரையா பொறுப்பு? என்ன பார்த்தா உங்களுக்கு ஜோக்கர் மாதிரி தெரியுதா? எத்தனை தடவை சொன்னேன் என்ன வேலை செய்றீங்க? ஃபேக்டரி நாசம் பண்ணுறீங்க. ஏமா நடந்துச்சு? இந்த ஒரு தடவை மட்டும் நீங்க. This is the last one. போ. குட் மார்னிங் சார். சார் காஃபி. சார் காஃபி சாப்பிட மாட்டார். ஆப்பிள் ஜூஸ் லார்ஜ் கிளாஸ். என்னடா முறைக்கிற? ஏதோ நல்லவனுக்கு வர்ற மாதிரி கோவம் வருது. உலகத்துல 7 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஒரே ஆளு 7 பேரா இருக்கிறத ஒன்ன வச்சு தான்டா பார்த்தேன். புருஷன், அண்ணன், ஃப்ரெண்டு, விரோதி, வேண்டியவன், வேண்டாதவன், எத்தனை வேஷம். இந்த ஃபேக்டரி ரிலேட்டிவோட தான் இருந்தும் நான் சொந்த காலில் நிக்கணுங்கிறதுக்காக வெளியில வந்து என்னென்னமோ வேலையெல்லாம் செஞ்சேன். So what's happening? இப்போ என்ன வேஷம்? எதுக்கா இங்க வந்திருக்க? சார் இது ஒரு 100 ரூபாய் காசுக்காக இங்க வந்து பாத்ரூம் கழுவ வேண்டிய அவசியம் உனக்கு இல்லைங்க. நீ ஏதோ நாடகம் ஆடுறதுக்காக தான் இங்க வந்திருக்க. அதெல்லாம் சொல்லு, யாரை ஏமாத்துறதுக்காக இந்த வேஷம்? சொல்லு. சொல்றியா இல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணட்டுமா? சார் சொல்றேன் சார். பிரேம் ஃபோன் உங்ககிட்ட ஏன் வந்தது? பிரேம் ஏமாத்துறதுக்கு வந்திருக்கேன். சொல்றேன் சார். பிரேம் கிட்ட சொல்லட்டுமா? சார் இதை ஈவினிங் 5 o'clock ஃபேக்ஸ் பண்ணு. ஓகே ஓகே சார். என் உயிரை விட எனக்கு என் காதல் தான் சார் முக்கியம். ப்ளீஸ் ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ். ஆமா, நான் வேஷம் தான் போட்டேன். அது பணத்துக்காகவோ யாரும் ஏமாத்தத்துக்காகவோ இல்லை சார். காதலுக்காக, என் காதலிக்காக. என் சொந்த ஊரு ஊட்டி பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம். அம்மா, பேக்கரி, ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ தியேட்டர், ஃபோட்டோகிராஃபின்னு ரொம்ப சிம்பிளாக அழகாக இருந்தது அந்த வாழ்க்கை. அந்த தேவதையை பார்க்குற வரைக்கும் என்ன பார்த்த? உனக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சு, இது வரைக்கும் ஒண்ணும் நடக்கலையே. நான் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன்டா. ஐயா கிட்ட கேட்டப்ப நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேனாரு. இன்னைக்கு உச்சிமாக்காளி கோவில சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு பொண்ணு அப்படியே நடந்து போறா பாரு. ஐயோ ஐயா, அவதானுங்களே. எனக்கு தெரியும், அவதான். ஐயாவே சொல்லிட்டாரு. பொண்ணாவ தேவதை. என்னமா சொல்ற திடீர்னு? திடீர்னு இல்லடா, 3 மாசமாவே என் மனசுல பட்டுட்டு இருந்துச்சு. இன்னைக்கு பாத்துட்டேன். டேய் பசங்களா, நாம எப்படியாவது அந்த தேவதையை கண்டுபிடிக்கணும்டா. ஏதோ அடையாளம் தான் சொல்லுங்கம்மா. அடையாளம்? அவ தலையில ஒரு வெள்ளை ரோஜா வச்சிருந்தா. ஊட்டில ஒத்த ரோஜா, அதுவும் வெள்ளை ரோஜா வச்சிருக்கோம் தேடி நாங்க தெரிஞ்சவாளுமா. நல்ல ஆளுமா நீங்க. நான் மெட்ராஸ் கிளம்புறேன். இல்லடா, அந்த பொண்ணு மெட்ராஸ் இல்ல, இந்த ஊர் தான். எனக்கு 2 நாள் டைம் கூட, தேடி கண்டுபிடிச்சு சொல்றேன். அட போமா, நீயும் தேவதையும். நான் மெட்ராஸ்க்கு வேலை தேடி போறேன். போட்டோகிராஃபர் என்ன? ஏய் சாமிங்களா, பிடிங்கடா அவனை. ஐயா, ஏய் ஏய் ஐயா, வேணாம் ஐயா. என்ன தடுக்காத, நான் தொலைச்சு விடுறேன். ஓ, நான் விடுவா. ஐயா, ஐயா. இங்க போட்டோகிராஃபர் மனோங்கிறது. எஸ், அந்த மனோ. ஐ அம் டண்டோ. ஹலோ சார்.
மிஸ் ஊட்டி பியூட்டி கான்டெஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணிருந்தோம். சரி சார். லாஸ்ட் மினிட்ல நாங்க அரேஞ்ச் பண்ண போட்டோகிராஃபர் வரல. பக்கத்துல விசாரிச்சதுல உங்க பேரை சொன்னாங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்க பண்ணிக்கலாம் சார். ஹே மிஸ் ஊட்டினா என்னடா அர்த்தம்? ஊட்டிலே அழகான பொண்ணுன்னு அர்த்தம். அப்படின்னா நிச்சயமா நம்ம தேவதை அங்க வருவா. மா நீ ஏமா இங்க வந்த? ஐயா தான்ப்பா அனுப்பி வச்சாரு. பா அம்மா இந்த வயசுல அழகி போட்டில கலந்து கூடாதுப்பா. சீ, நான் என் மருமகளை தேடி வந்தேன்டா. யாரு அந்த வெள்ளரோஜா தேவதையா? Now the game begins. எல்லாம் ரெடி தானே? ரெடி. போலாம். கம் குயிக். ரோஜா ஐ மருமக அம்மா பிரேக்க போடு. ராமா தேவதையா தேவதை பொம்பளையா அவ பிசாசு. அம்மா நான் பாட கத்திட்டு இருக்கேன், நீ என்னவா பண்ணிட்டு இருக்க? நல்ல நாள் பாத்துக்கிட்டு இருக்கேன் தம்பி. நீ இன்னும் அந்த தேவதைய பாக்கல, பாத்துட்ட நீ என் கட்சிக்கு மாறிடுவ. என்ன சாமியாளா? அம்மா சும்மா தேவதேவன்னு சொல்லி கடுப்பேத்திட்டு இருக்காது. எவ்வளவு பெரிய ஆர்டர். என் கேமராக்கு என்னாச்சு தெரியுமா? வெளியில் தோச்சு காய போட்டிருக்கேன். ஐயா வர மாதிரி. நான் வேணா போய் எடுத்து வரட்டுங்களா?